தேவனே நானோ மதந்தாயோ என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியும் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியும் மாவலிய கோரமாக சிலுவை மீதில் நான் மாவலிய கோரமாக சிலுவை மீதில் நான் கோவே தொங்க நேரினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன் தேவனே நான் ஹோமதந்தாயோ என்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமி. யாக்கோபு தனிமையா இருக்கிறார், கூட யாருமே இல்லை. தன் சகோதரனாக ஈசாக்கு பயந்து ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்பொழுது ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, ரொம்ப களைப்பு, யாரும் இல்லை, தனிமையாக ஓடுறாரு. நம்ம தனி எங்கேயாவது போகுமா? போக மாட்டோம்ல. ஆனால் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். யாக்கோபை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார், சிநேகித்தார், நேசித்தார். அதனால ஆண்டவர் யாக்கோபை விடலை. ஸோ யாக்கோபு தனிமையாய் ரொம்ப டயர்டான பிறகு தூங்கலான்னு சொல்லி ஒரு கல் எடுத்து தலைக்கீழே வைத்து படுத்து தூங்குறாரு. அப்போ வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து தேவதூதர்கள் கீழே இறங்குறதும் மேலே இறங்குறதும் அவர் பார்த்தார். அப்பொழுது அவர் அந்த இடத்துக்கு எழுந்தவுடன் அவர் பெயர் வச்சார், வானத்தின் வாசல் பெத்தேல் என்று சொன்னார். பெத்தேல் என்றால் வானத்தின் வாசல் என்று சொல்லி பெயரிட்டார். அருமையான நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். தனிமையா இருக்கிறாயா? உன்னோட கூட இருக்கிற தேவன். ஆமென். பாடுமா? பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. என்ன சொல்றாரு இந்த பாடல? கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாயனை அழைத்து அன்பன் தூதராக செய்யும். ஆண்டவர் இந்த நாட்களிலே வல்லமையான தேவ ஜனங்களை எழுப்ப வேண்டும்படி அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஒரு வல்லமையான ஊழியத்தை இந்த நாட்களில் செய்யும்படி உங்களை அழைக்கிறார். எல்லாரிடத்திலும் போய் 1000 வருஷம் அரசாட்சி கொடுத்து சொல்லும்படி அழைக்கிறார். நீ ஆயத்தமா? அண்ணனை கூப்பிடாரு. ஆண்டவர்களை கூப்பிடுகிறார். ஓ ஹல்லேலூயா. நித்திரை நின்று எழுந்து காலையிலிருந்து கர்த்தாவே அந்த மேற்போற்றி திருப்பி. நித்திரை என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை ரகசிய வருகை வருமானால் எழுந்திருக்கிறது போல தான் இருக்கும். நாம் தூங்கி கொண்டு இருப்போம், மரிச்சவங்க கூட உயிரோடு எழுந்திருப்பாங்க. So beautiful God is.
பாடுவோமா? நித்திரையென்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையென்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வலியாய் என்னமும்மை கேட்டி சேர்வேன். தேவனே நாருமதந்தாயோ ஏனோம் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. இதுவரை செய்த செயல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் உதவாதிருந்த உன்னை கர்த்தர் அழைத்து பயன்படுத்த போகிறார். Yes, the Lord is going to use the people who are not fit for anything. மாற்றிய உம்மை. Come on, play. பாடுவேன் நன்றி, பாடுவேன் நன்றி, இதுவரை செய்த செயல்களுக்காக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில். ஆமென். உவர் நிலமாக இருந்த உன்னை கர்த்தர் விளை நிலமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். உவர் நிலமாக இருந்த உன்னை கர்த்தர் விளை நிலமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒன்றுக்கு உதவாதிருந்த உன்னை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். Hallelujah is a God who uses people who are not fit for anything. இந்த தேவன் ஒன்றுத்துக்கும் உதவாதிருக்கிறவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பயன்படுத்துவார். ஆமென். போற்றி துதிப்பேன் என் ஆண்டவரை, அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு அவரை துதிப்பேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலையின் மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் காரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே,
என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான கோர பயங்கரமான புயல் காற்று நம்ம வாழ்க்கையில வீசிட்டு, ஆனா காக்கும் கரம் கொண்டு நம்மை காப்பாற்றின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாடணும் அவரை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ரொம்ப பிடிச்ச பாடல். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, கோர பயங்கரமான புயலில் கொட்டிய அலைகளின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு எங்களை காப்பாற்றின உங்களுடைய கிருபைக்காக நன்றி. திருப்பி அதை பாடுவோமா? கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் காரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். Come on, sing. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். Sing again. இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவில்லாதவர், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்து. தாவீது ராஜா கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தார்ல. சொன்ன, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா? கர்த்தருடைய செய்கைகளை நீ பார்க்கணுமா? நோக்கி பார், அவரை நோக்கி பார். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை நான் என்று பாடுவேன். கர்த்தாவே, உமது செயலால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். Can we sing the song? கர்த்தாவே, உமது செயலால் மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ செய்தீர். உமது கரத்தின் வல்லமையால் என்னை நீ தாங்கினீர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழாமலே நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால்
நான் உம்மை போற்றுவேன். உங்கள் சத்துருக்கள், எதிராளிகள், நீங்க கீழே விழுவீங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்களா? அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்தி வைப்பார். பயப்படாதீங்க. ஏன் ஜனங்களை பார்த்து பயப்படணும்? கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உகந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என்னுடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் வானங்களிலிருந்து இறங்கி வருவாராம். யாருக்கு? எஸ்ரேனுக்கு உதவி செய்யும்படி வானங்களிலிருந்து இறங்கி வந்து எஸ்ரேனுக்கு உதவி செய்யும்படி கரத்தை நீட்டி கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். என்ன சொல்லுங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. எல்லாரும் ஒதுக்கி தள்ளுவாங்க. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். என்ன சொல்லுங்க? சங்கட சமயங்களில், சங்கட சமயங்களில் மயங்கியே வாடுகிறேன். தூங்கனே இறங்குமெனே எங்கியே நாடுகிறேன். சொல்றேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பி என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பி என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு மதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆதிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆதிகளுக்கெல்லாம் பெரியது. Hallelujah. Amen. So my dear people of God, என் அருமை தேவ பிள்ளையே, கஷ்டத்தின் நேரத்திலையும் துக்கத்தின் நேரத்திலையும் பாடல் அநேக முறை என்னை தீட்டிருக்கிறது. அந்த பாடல் ஒரு வரி வரும். அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. எனக்கு ஆண்டவர் காரியம், ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு மதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மாலை ஆலிகளுக்கெல்லாம் பெரியவர். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். சின்ன ஆராதனை தான், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது உங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை
உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆண்டு உங்களை தேற்றுகிற தேவன். மனுஷன் நம்மை புறம்பே தள்ளலாம், நம்மை வேண்டாம் சீ என்று பதில் தள்ளலாம், ஆனால் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. அதனால் சொத்து என்று அள்ளிக்கொள்ள அவரை தவிர யாரும் இல்லை. அவரை துதிப்போம், அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். God bless you. God be with you. Amen.